சுமார் 8000 கிலோமீட்டர் நீளத்துக்கு உருவாகிட்டு வருது உலகினுடைய மிக நீளமான பிரம்மாண்ட சுவர். ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய இரு துருவங்களை இணைக்கும் முயற்சி தான் இந்த ராட்சச சுவர். பாலைவனத்துல இருந்து மற்ற பகுதிகளை பாதுகாக்க மக்கள் வறட்சிய போக்க கட்டப்படுது 8000 கிலோமீட்டர் நீள சுவர். உலகினுடைய மிகப்பெரிய பாலைவனம் தான் சகாரா பாலைவனம். இந்த சகாரா பாலைவனத்தை ஒட்டின பகுதியில தான் இப்போ பிரம்மாண்டமான சுவர் ஒண்ணு கட்டப்பட்டு வருது. சகாரா அப்படின்றது முழுக்க முழுக்க பாலைவன பகுதி. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது சஹேல் அப்படின்ற பகுதி. இந்த பகுதியில ஒரு சில இடங்கள்ல மரங்கள் செடி கொடிகள் வளரும், ஒரு சில இடங்கள் பாலைவனமா இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி தான் சவானா அப்படின்ற பகுதி. இது செழுமையா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடர்ந்த காடுகள் இங்க அதிக அளவுல இருக்கும். ஆப்பிரிக்கால வறட்சி அதிக அளவுக்கு வர்றதுக்கு காரணம் இந்த பாலைவனம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சஹாரா பாலைவனத்தால அதிகம் பாதிக்கப்பட போறது சஹேல் பகுதி தான். நாளுக்கு நாள் பாலைவனம் பாத்தீங்கன்னா பெருசாகிட்டே வருதான். இந்த சஹேல் பகுதியில வறட்சி அதிகமாகி கொஞ்சம் கொஞ்சம் மரங்களும் அழிஞ்சு இந்த இடமும் பாலைவனமா மாறுமா. அதுக்கப்புறம் மணற்காற்றுகள் நகரங்கள் முழுக்க வீச அடுத்த பகுதிகளும் அழிய ஆரம்பிக்குமாம். இதுல இருந்து பாதுகாக்கதா கிரேட் கிரீன் வால் அப்படின்ற இனிஷியேட்டிவை ஆப்பிரிக்கன் யூனியன் 2007ஆம் ஆண்டு தொடங்கி இருந்திருக்காங்க. அதாவது இயற்கை அரண் அமைக்கக்கூடிய முயற்சி தான் இது. கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் 11 நாடுகளை கவரக்கூடிய சுவர் போல மரங்களை இவ்வளவு நீளத்துக்கு நடுறதுதான் இந்த திட்டம். 2030ஆம் ஆண்டுக்குள்ள 25 கோடி ஏக்கர் நிலங்கள் இதன் மூலமா பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. 1 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. மரங்களை நெட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே பாதி மரங்கள் அழிஞ்சிருதான். அதன் காரணமா ஹாஃப் மூன் டெக்னிக் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி மரங்களை நட்டு இப்போ காடுகளை அமைச்சிட்டு வராங்க. இப்படி 8000 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த மாதிரி இயற்கை அரண் அமைச்சிட்டா பாலைவனம் விரிவடையாதா. இதன் மூலமா வறட்சி நீங்கும், மேலும் எல்லா இடங்களும் செழுமையா மாறும் அப்படின்றதுனாலதான் இந்த திட்டத்தை கையாண்டுட்டு வராங்க. அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி நீரை அதிகம் உரியாத மரங்கள் நடப்பட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.